திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போவது உறுதி என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் அலட்சியத்தால் தான் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகியுள்ளதாக கூறியுள்ள விஜய், விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைவிக்காமல் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கரூர் துயர சம்பவத்திற்கு பின் விஜய் கடந்த ஒரு மாதமாகவே அமைதி காத்து வந்தார். நேற்று கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வரவழைத்து ஆறுதல் கூறிய நிலையில் தவேக தலைவர் விஜய் மீண்டும் அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார். வழக்கம்போல் மழையால் நெல்மணிகள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான பொழுதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா? விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும். மாறாக ஏழை விவசாயிகளின் தங்களின் கடின உழைப்பில் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது? வெற்று விளம்பரத்திற்காக நானும் டெல்டாக்காரன் தான் என பெருமையாக பேசி வரும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள்: டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்கள் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன? பருவமழை எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது. இந்த பருவமழையை நம்பிய விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். அப்படி இருக்க அந்த பருவமழையால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அதிக மழை பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீரை விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் உள்ளனவா? விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாக்க சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே, அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழை நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? இல்லையெனில் நெல் உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும், விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கட்டும், அதனால் நமக்கு என்ன என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகிறதா இந்த அரசு? கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்று விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்துள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்த செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது. எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனிவரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும். அத்தோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர செயல்பாடுகளாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாக மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இவருடைய இந்த அறிக்கைக்கு திமுக எப்படி பதில் சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.